ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவம் ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் கலாய்க்கிற மூமெண்ட் நடந்திருக்கு. செம மாசா இருக்கு. இதை நான் எப்போ பார்த்துருக்கேன்னா அசீம் சீசனில் பார்த்துருக்கேன். அசீம் ஒரு வாட்டி எல்லாருமே வந்திருப்பாங்க கண்ண அந்த லிவிங் ஏரியாவில். அசீம் அப்போ தான் மூஞ்சி நல்லா கழுவி மேக்கப் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பார். அசீம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிருப்பார். அவர் ஒரு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் அது. அப்புறமா சாரி பிக் பாஸ் ஓடிடுவார், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேரை கலாய்ச்சிருக்காரு. பட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு விஜய் பார்வதியை கலாய்ச்சி மூமெண்ட் தான் இப்போ செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க அப்போ தான் வந்து லிப்ஸ்டிக், எப்பயுமே லிப்ஸ்டிக் இல்லாமல் நீங்கள் விஜய் பார்வதியை பார்க்கவே முடியாது. மைக் இல்லாமல் கூட பார்த்துடலாம், ஆனால் லிப்ஸ்டிக் இல்லாமல் பார்க்க முடியாது. போன வாரம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் வச்சுட்டு இருக்காங்க. உடனே பிக் பாஸ் கலாய்க்கிறார். பாரு போதும், அழகாக தான் இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு. ஓ சாரி பிக் பாஸ் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் என்ஜாய் பண்ணி பேசும்போது நம்மளுக்கே அதை வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவரும் வந்துட்டு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவார். அவரை பிடிச்சி டென்ஷன் பண்ணின்னு அவர் சொல்கிறத கேட்காம அவர் ஒரு வாட்டி மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க, மைக்கு பேட்டரியை மாற்றுங்க, நாயை குலைக்க விடுங்க, இந்த மாதிரியே பண்ணிட்டு தான். அப்போ அவருக்கு என்னதான் ஒரு வேலை. அவரை வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லை மீறும் போது பிக் பாஸ் கண்டிப்பார். இப்போ எல்லைக்கு வர வைக்கிறதுக்கே பிக் பாஸ் கண்டிக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. பட் எது எப்படியோ கொஞ்சம் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.